இப்போ என்னால பார்க்க முடியல அவரை. என்னால சாவு கூட வர முடியல. என்னால எனக்கு ரொம்ப சக்தி இல்லம்மா. எங்க அப்பா அம்மா எப்படி அதே மாதிரிதான் மேடம் அவரும். அவர் ஒரு சொல் ஒரு வார்த்தையும் சொல்ல அப்படியா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச போல இருக்கும். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தார். அவர் இல்லாத ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுமா. அதுதான்மா பெரிய விஷயம். துக்கம் வரும், துக்கம் வந்தாலும் அழுதாலும் நம்ம வெளியே வர மாட்டார் இல்லை எங்கள் கேப்டனு. எங்க அப்பா அப்படியே கேப்டன் சார் மாதிரி தான் இருப்பாரு. அதுதான் இனிமேல இந்த மாதிரி ஒரு எங்க காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதாக்கு அப்புறம் சார் தான். சார் மாதிரிலாம் சான்ஸே இல்லைங்க. ஆனால் அன்னைக்கு அவரை பற்றி தெரியாமல் அவர் எவ்வளோ டூல் பண்ணி அவர் மனசு, அதாவது அவர் வியாதியால் முதல்ல வரல, மனசளவில் அவர் வியாதி வந்து அதுக்கு காரணம் முக்கால்வாசி அன்னைக்கு இருந்த ஆளுங்க வச்சு அப்புறம் அந்த நேரத்தில் இருந்த மீடியா சேனல். இல்லைன்னா அவர் இன்னும் 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்திருப்பாரு. இப்போ அங்கே இருக்க பூ எல்லாமே நீங்க இலவசமா. ஆமாம், இலவசம். மனசுக்குள்ள எவ்வளோ பாசம் இருக்குது இருந்தாலும் அந்த இது நம்மளுக்கு எப்படி சொல்லலாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் அவரை இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். நீங்களாம் சென்னையா இல்லை? நாங்கள் சென்னை மதுரை திருவண்ணாமலை ரசிகர். சென்னை ரசிகர். ஓகே, இப்போ நீங்க திருவண்ணாமலையில இருந்து ஆமாம் உள்ள போய் கேப்டன் சார் சமாதி பார்த்துட்டோம். ரொம்ப துக்கமா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. ஆனா அவர் படம்லாம் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். அவர் இல்லாத ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுமா. அதுதான்மா பெரிய விஷயம். உங்களுக்கு கேப்டன் சார் எந்த அளவுக்குமா பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம்னா பிடிக்கும். அவங்க ரசிகர் தான் நாங்கள். அதை விட எங்கள் ஹஸ்பண்டு தான் ரொம்ப ரசிகர். ஆனால் இந்த நேரத்தில் இவர் ரொம்ப பேச முடியல அவரால். அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பூ அவர் சமாதியிலேருந்து எடுத்துன்னு வந்துக்கிறேன் பாருங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மிஸ் பண்ணிட்டுமே, ரொம்ப மிஸ் பண்ணிட்டுமே. என்ன ஒன்று, அவர் இறந்தது தான் எனக்கு இருக்கும். அவர் இருக்கிறாருன்ற ஒரு தைரியம் தான் எங்களுக்கெல்லாம். இல்லைன்ற பிறகு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கேப்டன் சார் அவர் டெத்துக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியல. எனக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எதுவும் பார்க்க முடியல. பீச்சில் அவருக்கு இடம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் பீச்சில் யாரும் இடம் கொடுக்கல. இவ்வளோ ஜனம் பேசி யாரும் பீச்சில் இடம் கொடுக்கல. ஒரு முதலமைச்சர் மாதிரி அவர். ஆனால் பீச்சில் இடம் கொடுக்கல. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பீச்சில் இடம் கொடுத்துருக்கணும், ஆனால் இடம் கொடுக்கல. அதான் ஒன்று. எங்க விஜயகாந்த் அப்பா இழப்பு எங்களால ஏற்றுக்க முடியல மேடம். அவர் உங்களுக்கு எந்த அளவுக்குமா பிடிக்கும்? எங்க அப்பா அம்மா எப்படி அதே மாதிரிதான் மேடம் அவரும். அவர் ஒரு சொல் ஒரு வார்த்தையும் சொல்ல அப்படியா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச போல இருக்கும். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தார். முடியல மேடம். எங்க வீட்டுக்காரர் விஜயகாந்த் தொண்டார் மேடம். எங்களால அவர் இழப்பை ஏத்துக்கவே முடியல மேடம். ஒரு வார்த்தையில நம்ம விஜயகாந்த் சாரை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கோயில் இருக்கிற தெய்வம் எப்படி எது போல அதே போலதான் மேடம் விஜயகாந்த் சார். பேச முடியல, வார்த்தை இல்லை அதை பத்தி பேசுறதுக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அழுதுட்டேன். சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ உள்ள போய் பாத்தீங்க? இல்லை, இப்போதான் வந்திருக்கோம். இது போக போறோம் உள்ள. உங்களுக்கு கேப்டன் எந்த அளவுக்கு பிடிக்கும்? என் அப்பா அளவுக்கு பிடிக்கும். எங்க அப்பா பார்க்குற மாதிரி எங்க அப்பா அப்படியே கேப்டன் சார் மாதிரி தான் இருப்பாரு. அதுதான் வந்திருக்கோம். இப்போ நம்ம கேப்டனை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? ஒரே வார்த்தை, கலியுக கர்ணன், அவ்வளோதான். இப்போ கேப்டன் இறந்த பேர் இப்போ எல்லாருக்கும் மண்டபத்தில் உணவு போடுறாங்களா? இது கண்டினியூஸா தொடரணும்னு நினைக்கிறேன். தொடரும்னு நினைக்கிறேன், தொடரணும். அவர் ஆத்மா உள்ள இருந்து நடத்தி கொடுப்பாரு. சின்ன குணம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பாட்டுக்கு அவர் நடிச்சது, அந்த பாட்டுக்கு அவர் தான் ஏத்த மாதிரி அந்த வானத்தை போல மனம் பிடிச்ச பாட்டு அது ரொம்ப பிடிக்கும். நீங்க எல்லாருமே சென்னையா இல்ல வெளியூரா? விழுப்புரம் மாவட்டம் மேடம். விழுப்புரம் மாவட்டம், கொம்மலம் கிராமம். கொம்மலம் கிராமத்துல இருந்து வரோம்.
நான் வந்து ஒரு 20-25 வருஷமா நான் அவருக்கு ரசிகராக இருந்தேன். கட்சியிலேருந்து கட்சிக்கும் நல்ல மாதிரியே இருந்து கொஞ்சம் செயல்பட்டு இருந்தேன். ஓட்டு எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தார் அத்தனை பேருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன். அதேமாரி போட்டு இருந்துக்கிறோம். நல்ல மாதிரியே அவர் சிறப்பாக இருந்துக்கிறோம். அவர் முடியாத காலத்தில் கூட நாங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்க வந்துடலாம் வந்து முடிவு பண்ணோம். ஆனால் வர முடியல, எங்கள் சூழ்நிலை சரியில்லாத வர முடியல. பாப்பாவுக்கு பிக்ஸ் வரும். அடிக்கடி சென்னைக்கு வரும்போதும் நம்ம இந்த தலைவர் இந்த மண்டபத்துக்கும் சரி வந்து போவோம். விஜயகாந்த் வீட்டுக்கும் வந்து போய்க்கிறோம் நாங்கள். ஆமாம். அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கேப்டனை பிடிக்கும்? நான் வந்து அதான் ரசிகர் சொன்னில்ல மேடம், அந்த 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 அளவுக்கு ரசிகராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேப்டன் பிரபாகரன் ரமணாவும் நல்லா எனக்கு படம் பிடிச்சிருந்தது. நான் வாழ்நாளையும் அந்த படத்தை நான் மறக்க மாட்டேன். நான் அதேமாரி கட்சியில் வந்து நான் அதில் ஈடுபடுறதுலேருந்து அந்த கட்சியில் உறுப்பினராக தான் இருக்கிறேன். நான் அந்த கட்சியிலையும் நல்ல மாதிரியாக இருந்து பசங்களை எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு நான் கம்பல் பண்ணுவேன். இவர் செய்யுங்களா, இவர் நல்லது எல்லாம் செய்வார், மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிறாரு, ஏழ்மை குடும்பத்தினா வீட்டுக்கு போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுக்கிறாரு, போயிடுறாரு, எல்லாம் பண்ணிக்கிறாரு சொல்லுவேன் மேடம். இப்ப கேப்டன் வந்து நம்ம கூட இல்ல, அது எந்த அளவுக்கு வந்து நீங்க மிஸ் பண்றீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களால் அந்த ஒரு நாள் மறக்கவே முடியாது. அவர் இறந்ததான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் உடம்பு சரியில்லாத மாதிரி கூட நான் இந்த அளவுக்கு கண்ணு கலங்கலை. இப்போ எனக்கு சொல்லவே முடியல மேடம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இப்ப வந்து ஆமாம், மிஸ் பண்ணுறேன் மேடம். ஒரு தடவையாச்சும் கேப்டனை நேர்ல பாத்துருக்கீங்க? பார்த்துக்கிறேன் மேடம். நான் பார்த்துக்கிறேன் மேடம். நிறைய தடவை பார்த்துக்கிறேன் மேடம். வீட்லேயும் பார்த்துக்கிறேன், கட்சி ஆஃபீஸ்லையும் பார்த்துக்கிறேன். அப்புறம் இது மாநாடுனா கண்டிப்பாக ஒரு மாநாடு கூட மிஸ் பண்ண மாட்டேன். மாநாடுங்களாம் நான் போயிடுவேன் மேடம். ஏன்னா அந்த கட்சியில் எடுத்தனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு மக்களுக்காக செய்வார். அதேமாரி இவர் காசு கொடுத்து ஓட்டு போட்டோன்னு சொல்ல மாட்டார் மேடம். எல்லாருமே காசு வாங்கின்னு தான் ஓட்டு போடுவாங்க. நாங்கள் இவர்கிட்ட காசு வாங்கினாலும் வாங்கிட்டாலும் இவருக்கு எங்கள் மனசாட்சி பிரகாரம் நாங்கள் கரெக்டாக நடந்துக்குவோம் மேடம். இவருக்கு தான் ஓட்டு போடுவோம் மேடம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் இவர். இப்போ இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். இன்னும் இருந்திருந்தாலும் அடுத்த ஐட்டம் முதலமைச்சராக இருப்பார் மேடம். இன்னும் எவ்வளோ மக்களுக்கு இது வரைக்கும் நல்லது தான் பண்ணிக்கிறார் மேடம். மக்களுக்கு இன்னும் நல்லா பண்ணுவார் மேடம். ஆனால் இல்லை மேடம், கடவுளே விட்டு இவரை பார்த்து இதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லா செய்யணும் மேடம். அதான் எங்களுக்கு தேவை. ஆமா. இப்போ வந்து நம்ம கேப்டன் இறந்த பேரும் பாத்தீங்கன்னா ஒரு சமாதியில வந்து எல்லாருக்கும் உணவு போட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் மேடம். 4 பேருக்கு அதில் அவர் உயிராக இருக்கும்போதே வாழ வச்சவர். சாப்பாடு அன்னதானம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் இல்லாத போது அந்த சாப்பாடாக நம்ம சாப்பிட்டாதான் மனசு கொஞ்சம் திருப்தி மேடம். அவரு ஆத்மா சாந்தி அடையும் மேடம். பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷன் வேறு. இப்போ நான் வந்து அவர் தேட்டரில் கூட நான் பார்த்ததில்ல, வீட்டில் பார்ப்போம், சாதாரண டிவியில் பார்த்துருக்கேன். இப்போ எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, அந்த கூட நான் மிஸ் பண்ணதில்லை. கடைசி அந்த டிவியில் வந்து லாஸ்ட்டு அந்த இறுதி சடங்கு பண்ணும் கூட என்னையே அறியாமல் கண்ணு கலங்கி வந்துச்சு. அதனால் சரி பார்க்கலான்னு வந்தேன். வீடு இங்கே தான். சரி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். யாருக்குமே இந்த அளவுக்கு மிஸ் பண்ணல. எவ்வளோ நம்ம தலைவர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜெயலலிதா அவங்க கூட இருக்காங்க, கலைஞர் இருக்காங்க, எம்ஜிஆர் அவங்க கூட இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் நான் சென்னையில் தான் இருக்கேன், அந்த பீச்சில் போய் பார்க்கல. ஸோ இங்கே வந்து பார்த்துருக்கேன். இங்கே வந்து பார்க்கணும்னு எனக்கு வந்து எப்படின்னா இவர் எங்கள் தாத்தா மாதிரி. எங்கள் தாத்தா கட்சியில் இருந்திருக்காரு இவர். அப்போயே எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கோம். எனக்கு வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது பார்க்கணுன்ட்டு. மற்றபடி நான் தேட்டரோட பார்த்ததில்ல. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க கோட் இவர் தான் ரியல் கோட்டு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா இவர் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இருப்பேன். எல்லாருமே சாப்பாடு கொடுக்குறது பெருசில் யாருக்கு போய் சேருதுன்னு சொல்லிட்டு இஸ் எ ரியல் கோட். ரொம்ப பிடிச்சதான் வைதேகி காத்திருந்தால், வானத்தை போல, அப்புறம் லாஸ்ட்டாக அம்மன் கோயில் கிழக்காலை அது பார்த்துருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நிறைய படம் இருக்குது சொல்லிட்டு விண்டேஜ் மூவி நிறைய சொல்லிட்டு பாட்டு இளையராஜா சாரோட காம்போவில் அந்த வானத்தை போல சாங் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது இன்னும் அந்த இறுதி சடங்கு உள்ள ஒரு இறங்கும் போது கூட என்னையே அறியாமே கண்டு வந்துச்சு. அதான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் ஒரு தேட்டரை விட பார்த்ததில்ல, எனக்கு எப்படி வந்தது தெரியல, அந்த ஃபீல் அதுதான் அவர் சம்பாதிச்ச ஃபீல். ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தவற விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். இந்த டைம் ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இருக்குது. கேப்டன் சார் அவங்களோட பசங்க வந்து நல்லா அவரோட 100 மடங்கு பண்ணால் கண்டிப்பாக மக்கள் வந்து நம்புவாங்க. மக்கள் வந்து யாரும் கைவிட மாட்டாங்க. எல்லாம் சொல்கிறாங்க மக்கள் தவற விட்டாங்கன்னு. சில பேர் அப்போ அந்த டைமில் வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து எடுத்து காட்டுறாங்க அவர் பண்ண நல்லது. அவர் வந்து பார்த்தா யாருக்கும் பயப்பட மாட்டார். அந்த ஒரு இதாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சொல்கிறேன்ல, இப்போது என்னோட ஜென்ரேஷன் அவரோட தேட்டரில் கூட பார்க்கல. ஸோ நான் இப்போ ஏன் வந்திருக்கேன்னா, அவர் அந்தளவுக்கு நம்ம வந்து எல்லாரும் மனசுலையும் இங்கே இருக்கோம். எல்லாரும் எவ்வளோ கூட்டம் பாருங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. எல்லாருமே இப்போ யங்ஸ்டர்ஸ் தான். இட்ஸ் எ ரியல் கோட். மெயின் விஷயம் என்னென்னா, கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம். அது எதுக்கு யாருக்குன்னா உங்களுக்கு தான் போடுங்க. மேபி உங்களுக்கு சொல்லலை, அவர் ட்ரோல் பண்ண எல்லாருக்குமே சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அவர் வந்து ஓகோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அவரை பற்றி தெரியாமல் அவர் எவ்வளோ ட்ரோல் பண்ணி அவர் மனசு, அதாவது அவர் வியாதியால் வந்து முதல்ல வரல, மனசளவில் அவர் வியாதி வந்துச்சு. அதுக்கு காரணம் முக்கால்வாசி அன்றைக்கி இருந்த ஆளுங்கட்சி, அப்புறம் அந்த நேரத்தில் இருந்த மீடியா சேனல். இல்லைன்னா அவர் இன்னும் 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்திருப்பார், கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிருப்பார். மெயின் ரீசன்
நீங்கள் உங்களை மாரி சாரி நீங்களும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அன்றைக்கே அவங்கள பண்ண யூடியூப் சேனல்ஸு அவர் மனசை ரொம்ப நோக்க அடிச்சுட்டாங்க, மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. அது என்ன அன்னப்பிரபுன்னு வாங்குறீங்களா, அது அவர் தான், அன்னப்பிரபு அவர் தான். ரெண்டாவது விஷயம், நான் இன்றைக்கி நேற்று கூட நான் பார்த்தேன், இந்த வெளரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நடிகர் சங்கத்துக்கு வந்து சிவாஜி கணேசனா பேர் வைக்கணும், அவங்க பேர் இவங்க பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில ரீசன் சொல்கிறாங்க. அதாவது அவங்களாம் வந்து பண்ணாங்கன்னா அந்த நடிகர் சிவாஜி கணேசனே எடுத்து போட்டவர் இவர் தான். அவர் எடுத்து அடக்கம் பண்ணதே அவருக்கு முக்கால்வாசி மகனாக இருந்து எல்லாம் பண்ணதே அவர் தான். அப்போ அவருக்கே அவர் தேவைப்பட்டார். அவர் பேர் நடிகர் சங்கத்தில் வைக்கிறதுக்கு தப்பே கிடையாது, அவர் பேர் தான் வைக்கணும். அதுதான் நீதியாக இருக்கும், நியாயமாக இருக்கும். அன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வந்து சந்தோஷத்தில் இருந்தாங்க நடிகர் சங்கத்துக்கு. ஆனால் இவர் தர்ம சங்கத்தில் இக்கட்டான சூழ்நிலை, அது ஒரு வசனம் கூட இருக்கும். அதாவது விருந்து வீட்டுக்கு போத பார்க்கணும், துக்க வீட்டுக்கு போதான் நல்லான்ட்டு. ஆனால் அன்னைக்கு அவர் துக்க வீட்டுக்கு தான் நடிகர் சங்கத்துக்கு போனார். அங்கேருந்து அவர் மீட்டு எடுத்து அந்த நடிகர் சங்கம் மீட்டு எடுத்து பல கோடி அங்கே வச்சுட்டு தான் வந்தாங்க. ஸோ அவர் பேர் தான் அங்கே வைக்கணுமே தவிர நடிகர் சிவாஜி, நான் அவங்கள யார் மாதிரி நம்ம கால் பண்ணிச்சு கிடையாது. நீ ஒரு நியாயமாக பேசுகிறேன், அந்த சிவாஜி கணேசன் அவர் தான் தேவைப்பட்டார். இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிற விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பா ஒரு காலத்தில் வந்து விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தில் செயலாளராக இருந்தார், வேலப்பஞ்சாவடின்ற ஊரில். அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்போதுலேருந்தே விஜயகாந்த் சார்னா எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கே எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு நல்ல மனிதராக பிடிக்கும். இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து மதுரை மண்ணிலை பிறந்து கேப்டன் எளியதாக இருந்து அவர் வந்து இந்த அளவுக்கு பெரிய லெவலில் படிப்படியாக ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு துல்லியமான விஷயத்த ஒரு நடிகராகி நடிகர் சங்கத்தில் தலைவரில் இருந்த கட்சி ஆரம்பித்து ஏழை எளிய மக்களுக்கு இவ்வளோ தூரம் எடுத்து செஞ்சுருக்காரு. அவரை வந்து நான் பாராட்டுறேன் ரொம்ப. ஆனால் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தாப்புல, இது கலைஞர் ஐயா இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருந்து கூட ஜெயலலிதா அம்மா இருந்துச்சு. இவங்க செய்யாத காட்டில் விஜயகாந்த் அதிகமாக செஞ்சிரு. அது யாருக்கும் தெரியலை. விஜயகாந்த் அதிகமாக ஏழை மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, கை இல்லாதவங்களுக்கு, காது இல்லாதவங்களுக்கு, காது செவிடாக இருக்கிறவங்களுக்கு, கண் இல்லாதவங்களுக்கு அதிகமாக செஞ்சுருக்காங்க அந்த தலைவர். ஆனால் அதை காட்டில் மிஞ்சின தலைவர் யாருமே இல்லை, உலகத்தில் யாரும் கிடையாது. அந்த மாதிரி படிப்படியாக அவங்கள பிடிச்ச படம் வந்து எனக்கு வைதேவி காத்திருந்தா, உழவர் மகன், இந்த மாதிரி பிடிச்ச படம். ஏன்னா விஜயகாந்தை பற்றி சொல்கிற அளவுக்கு நம்ம அவ்வளவு ஒன்றும் பெரியவள் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் தலைவர் வந்து ஏகப்பட்டது பண்ணியிருக்காரு. ஆனால் வெளிப்பட தெரியல. எம்ஜிஆர் பண்ணார், இது கலைஞர் பண்ணார், ஜெயலலிதா பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ ஒரு நாடகம் மேடை. இதோட அதிகமாக விஜயகாந்த் பண்ணியிருக்காப்புல. விஜயகாந்த் தொண்டன், சின்ன வயசில் ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியில் இல்லை, நான் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் நான் இருந்திருக்கேன். முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கேன். எங்கள் ஊர் தேவகோட்டை. அந்த மாதிரி இருந்து ஆழ்ந்த வருத்தத்துடன் நான் கண்ணீர் விட்டு கலங்குகிறேன். இதான் நன்றி, இதான் மேடம். அவர் வந்து நான் மட்டும் மிஸ் பண்ணல, மனித நேயம் உள்ளவர்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல மாமனிதர் இருந்துட்டு எல்லாருமே, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்களோ தேமுதிகவோ இல்லை மற்ற அந்த சினிமா துறையோ மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனிதனுக்குள்ள இறக்கமுள்ள மனசுக்காரங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு மாமனிதரை இழந்துட்டோமேன்னு. நான் கூட பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி. ஆனால் அவரோட படங்கள்லாம் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போயிருக்கேன். புலன் விசாரணை, மாநகர காவல், அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபைட்டுக்குன்னே நாங்கள் போவோம். ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போயிட்டு நாங்கள் முதலாம் போயிட்டு உட்காந்துரும், அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி உட்காந்துரும். அவ்வளோ வெறுதெருமா நம்ம அவரோட ஃபைட் ரசிப்போம். அவர் சில திரைப்படத்தில் அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் ரொம்ப வேல்யூபுளான கருத்து. அதே மாதிரி அவர் நல்ல சமூகத்துக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு. இப்போ கூட பாருங்க, எவ்வளோ பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சாங்களா பொது சொத்து பீச்சு, அதில் போய் அடக்கம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ இவரோட சம்பாதிச்சு என்னோட சொத்துல என்னோட உழைப்பில் வந்த இந்த கல்யாண மண்டபத்தில் இந்த கட்சி அலுவலக ஆஃபீஸில் போதைன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப பெருந்தன்மை. தன்னோட உடலை கூட வேற ஒரு பொது சொத்துல அவர் அனுமதிக்கலை. அவர் என்னோட சொத்து என்னோட உழைப்பிலேயே என்னோட அடக்கம் பண்ணுங்க, கலரையை வைங்க. இப்போ நீங்கள் மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா பீச்சில் லைனாக 2 ஏக்கர் பிடிச்சிட்டு நீங்கள் உங்களுக்கே தெரியும், அது கூட அவர் அனுமதிக்கலை. என்னோட உழைப்பில் இருக்கு, என்னோட சமாதி கூட என்னோட கலரை கூட என்னோட உழைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் சின்ன வயசுலேருந்து நான் அவர் படம்னா ரொம்ப பார்ப்பேன். அவர்னா ரொம்ப பிடிக்கும். பூந்தோட்ட காவல்காரெல்லாம் 10 வாட்டி பார்த்துருக்கேன். நல்லவன் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். சார் மாதிரி யாருமே வர முடியாது, எல்லார் மனசுலையும் ரொம்ப நிற்கிறாரு.
நம்ம ஏதாவது சொல்கிறது சிவாஜி சாரி எம்ஜிஆர் காமராஜர் அண்ணாலாம் நம்ம பார்த்தோம் ஆகாவுன்னு சொல்கிறாங்க, நம்ம பார்க்கல. இன்னைக்கு எல்லாருமே சேர்த்து ஒரே ஆள் இவர் தான். அது எம்ஜிஆரை வச்சுக்கலாம், அண்ணாவை வச்சுக்கலாம், காமராஜராக வச்சுக்கலாம், எல்லாம் சேர்ந்து ஒரே ஆள். முன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க, தலைவனாக இருந்தாங்க, அந்த அரசாங்கத்தை ஆளுன்னு இருந்தாங்க, அதனால அவ்வளோ கூட்டம் வந்தாங்க. இன்னைக்கு அவர் எதுவுமே இல்லை, நடிக்கலையும், அதாவது படத்துலையும் நடிக்கலை, ரெண்டாவது அவர் அரசியலையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அவங்கள காட்டில இவரு தான் கூட்டம் ஜாஸ்தி. நீங்கள் அதுலேயே எடுத்துக்கலாம், அவங்க பெரியவங்களா இவரை பெரியங்களான்ட்டு. நான் ஒரு போட்டிக்காக சொல்ல வரல, நிதர்சனமாக ஒரு நியாயத்தை பேசினா நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவங்க தலைவராக இருந்தாங்க, இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்த கூட்டம் தான் உண்மையான கூட்டம். அதில் வந்து அப்போ அவங்க அண்ணாவோட காமராஜரை விட எம்ஜிஆரை விட இவர் தான் பெஸ்ட்டு. படத்துலையும் சரி, நல்ல குணத்துலையும் சரி, நல்லா பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நீங்க எங்க இருந்து நான் வரீங்க? நாங்கள் திருக்கோயிலேருந்து வரோம். திருக்கோயில இருந்து வரீங்க. நீங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 10-15 பேர் வந்துக்கிறோம், எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. அவர் பரவாயில்ல, படத்துலையும் சரி நல்லா நல்லா இருக்கும். ஆனால் வெற்றியாக வருவார், வெற்றியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பாசம் இருக்குது தான். உள்ளே போனவொன்னு அழுவத்திருந்தா வந்து எனக்கு என்ன பண்ணுறது, பரவாயில்ல, நல்லா நடிப்புலையும் சரி குணத்துலையும் சரி பரவாயில்லம்மா. இப்ப அங்க இருக்க பூ எல்லாமே வந்து நீங்க வந்து இலவசமா கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இலவசம். ஆமாம், மனசுக்கு உள்ள எவ்வளோ பாசம் இருக்குது. இருந்தாலும் அந்த இது நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு மறக்க முடியாது. அவரை அந்த அளவுக்கு படம் நடிச்சுக்கிறாரு, நல்லா ஏறிக்கணும், நல்லா இதயத்தில் நல்லா போகுதுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நாங்கள் வந்து திருச்சி மாவட்டங்க, துறையூர் வட்டங்க. நாங்கள் வந்து அப்படியே இன்னைக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பிறந்த நாள் முன்னாடி இது மாதிரி அவருக்கு வந்து மாலை போட்டு அப்படியே நம்ம கேப்டன் தாரு இது மாதிரி பார்க்கறதுக்காக அதுக்காக வந்தோங்க. அங்க இருந்து இப்ப இவரை பாக்குறதுக்காக. ஆமாம், அங்கிருந்தோம் நம்ம வந்தோங்க. உங்களுக்கு வந்து கேப்டன் சார் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப 100% பிடிக்குங்க. அவர் தாங்க நம்மளுக்கு இதாங்க. இன்னொன்று அரசியலில் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. நல்லா இறந்துருக்காம இன்னும் அரசியலில் வந்திருந்தா நான் நல்லா இருக்கும். முதலமைச்சராக இருந்தால் எனக்கு பிடிச்சிருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் சார் வந்து நம்ம கூட இல்ல, அவர் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? ரொம்ப ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய எதிர்காலத்தில் அவரை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த ஆட்சி வந்து ரொம்ப சரியில்லை, ரொம்ப அவரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா எப்படி சொல்கிறது, அவர் இருந்திருந்தாருன்னா, அம்மாவுக்கு அடுத்தது இவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப இந்த நாடு வந்து சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி அவர் ரொம்ப ஃபீல் இல்லை, இப்போ நம்ம கூட இல்லை, ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். அவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு என் ஓட்டு கூட தலைவருக்கு தான். நான் விஜய் ஃபேனு, இருந்தாலுமே எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வயசு கம்மி தான், இருந்தாலும் நான் அவரை பற்றி நான் பேசுறது எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஒரு கம்பீரமாக இருந்த ஒரு மனுஷன், எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு. நான் அவருடைய படம்லாம் பார்த்துருக்கேன், கேப்டன் பிரபாகரன், மற்றபடி வந்து அப்புறம் நரசிம்மா, தவசி, இந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கண்ணுக்கே வந்து எல்லாருமே அடிக்ட்டு, எனக்கு அது தெரியும். அவர் சண்முக பாண்டியனை வந்து ஒரு டேட்டோ போட்டிருப்பாரு, என் பேரும் சண்முகம் தான், அதனாலவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை வந்து இழந்துட்டாங்க தான் சொல்லணும். அவர் யூஸ் பண்ணிக்க தெரியல யாருக்குமே. சின்ன இந்த பிள்ளை மாதிரி இருந்து எனக்கு சாரை ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்கள் வீடு அவங்க வீடு சாலிகிராமம், எங்கள் வீடு விருகம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை, அவர்கிட்ட எந்த ஹெல்ப்பும் நாங்கள் கேட்டது கிடையாது. ஆனால் சார் மாதிரி யாருமே வர முடியாது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதாக்கு அப்புறம் சார் தான். சார் மாதிரிலாம் சான்ஸே இல்லைங்க. 4 நாள் ஆச்சு நாங்கள்லாம் தூங்கி. என்னைக்கு இந்த மாதிரி ஆச்சோ அதுலேருந்து நைட்டில் தூக்கமே வரமாட்டேங்குது. என்னை பொறுத்தளவில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு மனுஷனை நம்ம இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அவரைனா எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அப்பாவை அவ்வளோ வயசு இருக்கும், எங்கள் அப்பா வயசு இருக்கும் அவருக்கு. சான்ஸ் இல்லை இனிமேல். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இனிமேல் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லார் மனசுலயும் அப்படிதான் நிக்கிறாரு. இப்ப எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கேப்டனுக்கு அடுத்து வந்து இப்ப அவர் இறந்த பிறகும் வந்து இப்ப எல்லாருக்கும் உள்ள சாப்பாடு கொடுத்து இது வச்சிருக்காங்க, பேப்பர் பிளேட்டு. நான் அங்க பார்த்தோம் வச்சிருக்காங்க, ஆனா தெரியல, நாங்க அதை பார்க்கல, அதை கவனிக்கல நாங்க. ஆனா கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு நியூஸ்ல எல்லாம் வருது. இப்ப போனாலும் சார் மாதிரி, கேப்டன் சார் மாதிரி நம்ம யார் வேணாலும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அனைவருக்கும் இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே என்ற முழக்கத்தில் தற்பொழுது மறைந்திருக்கக்கூடிய தலைவர் ஒரு மனிதன் என்று சொல்ல முடியாது, இறைவன் என்றும் சொல்ல முடியாது. மனிதனுக்கும் இறைவனுக்கும் தர்மம் செய்த ஒரு வள்ளல் என்று தான் நாம் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தலைவன் நம்மை விட்டு மறைந்துள்ளார். இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இறந்திருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள். இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று இந்த உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த
எனது அண்ணன் கேப்டன் அவர்கள் மறைவு இம்மண்ணிற்கு ஒரு மாபெரும் இழப்பு. அவர் என்னோட உயிரை உள்ள வரையும் நினச்சி பார்ப்போம். அவர் இறந்ததுல இருந்து நாங்களும் இறந்த மாதிரியே தான் இருக்கிறோம். ஆனால் அவரோட படம், அவரோட நிகழ்ச்சின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இப்போ அவர் இல்லாதனால எனக்கு உலகமே இருட்டாயிடுச்சு. என்னால் எதுவும் பேச முடியல. எல்லா படத்தையும் ஒரு படம் விட மாட்டா, ஒரு படம் பண்ணா. அவர் எங்கே போய் மீட்டிங்கு போட்டாலும் அந்த இடத்துக்கு ஓடிடுவேன், எவ்வளோ தூரமாக இருந்தாலும். இப்போ என்னால் பார்க்க முடியல அவரை. என்னால் சாவு கூட வர முடியல. என்னால் எனக்கு ரொம்ப சக்தி இல்லைம்மா. உங்களுக்கு எந்த அளவுக்குமா கேப்டனை பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அளவு மிஞ்ச பிடிக்கும் அவரை. எனக்கு சாப்பாடு கூட எனக்கு இல்லைன்னாலும் அவரோட படங்கள், அவரோட பேச்சு வார்த்தைகள், ஒரு கட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுனால தான் நான் இதுவரையும் ஒடியாந்து இப்போ பார்க்குறேன். ரொம்ப அவரை நேசிப்பேன். அவருடைய படங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பார்ப்பேன். அவருடைய படங்கள் அனைத்தையும் நான் பார்ப்பேன். ஒரு படத்திலும் சரி, நேர்லையும் சரி, நல்ல ஒரு மாமனிதர், நல்ல மனிதர். அவரை மாதிரி ஒரு மனிதரை இனிமே பிறக்க முடியாது, பிறந்தாலும் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ அது வேற விஷயம். அவருடைய ஆக்டிங்லாம் நல்லா பிடிக்கும். அவருடைய ஃபைட் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அவர் காலாலே ஃபைட் பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் அப்படியே நேச்சுரலாக பண்ணுவார். நானும் அந்த சினிஃபீல்டில் நானும் கொஞ்சம் இருக்கேன், எனக்கு அந்த ஐடியாலாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அவர் சினிஃபீல்டில் வந்து ஒரு இது பண்ணாது. என்ன ஒரு சினிஃபீல்டில் அவர் என்ன ஒரு பெரிய சாதனை பண்ணுவார்னா, அவர் பிடிச்ச ஒரு சாதனை என்னென்னா, ஸோ அனைத்து மக்களுக்கும் இப்போ சினிஃபீல்டில் பார்த்தோன்னா கேட்டகரி இருக்கும். ஜென்ரலாகவே கேட்டகரி வசதியாக இருக்குது. வசதிப்படுத்தவங்க காரில் போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, அந்த மாதிரி கேட்டகரி இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி சினிஃபீல்ட்லையும் கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவளிப்பு வந்து எல்லா அனைத்து மக்களுக்கும், சினிமா கேமராமேன்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, ப்ரொடக்ஷன்லேருந்து அனைத்து மேல்மக்கள் கீழ்மக்கள் அனைத்து எல்லாருக்கும், அனைத்து மக்களுக்கும் ஒரே சாப்பாடு. இந்த மட்டன் என்ற ஒரு சாப்பாடை கொண்டு வந்து கேப்டன் தான். எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த மனுஷன் வந்து நல்லா இருந்திருந்தா நாங்கள் இது பண்ணியிருப்போம், அதை பண்ணியிருப்போன்னு. இருக்கும் போது பேசக்கூடாது, இல்லாத போது பேசியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருக்கும் போது வந்து அவர் யூஸ் பண்ணிக்க தெரியல அவங்களுக்கு. அது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு சிஎம்மா அவர் தான் இருந்திருப்பாரு, ஓகேவா? மற்றபடி வேற யாருமே இருந்திருக்க அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் யூஸ் பண்ணிக்க தெரியல, அவ்வளோதான். அவர் வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, யாருக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்காரு. எல்லாருமே வந்து என்னுடைய நாலேஜுக்கு நான் இவ்வளோ பேசுகிறேன்னா, மற்றவங்களாம் எவ்வளோ பேரை வளர்த்து விட்டுருப்பாரு, எவ்வளோ பேருக்கு நல்லா பேசியிருப்பாரு, எவ்வளோ இது பண்ணியிருப்பாரு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம போண்டாமணி சார் வந்து இறந்துட்டாரு. அவருடைய கடனை வந்து ஒரே ஒரு செக்கில் வந்து விஜயகாந்த் சார் வந்து கிளியர் பண்ணி அவங்க ஃபேமிலியை வந்து வாழ வச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதெல்லாம் யாருமே யோசிக்கல. எந்த சோஷியல் மீடியாலும் அப்போ வந்து நம்ம பேசலை. இப்போ வந்து தான் எல்லா சோஷியல் மீடியாலும் வந்து விஜயகாந்த் சார் இப்படி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் அன்னைக்கே அப்பயும் வந்து நல்லா வந்து எல்லாருக்குமே நல்லா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் அது அப்போ பேசாத ஒரு பீப்புள் வந்து இப்போ வந்து எல்லாருமே அவர் வந்து என்கரேஜ் பண்ணி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் வர ஒரு ஜென்ரேஷன் ஆச்சு நம்ம கேப்டன் ஐயாவுடைய சன்னுங்களுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒன்று கிடைக்கும், நல்ல ஒரு இது நடக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு இது வந்து எனக்கு இந்த ஆட்சி வந்து நல்லா போதான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஆட்சி நல்லா போதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா போகலான்னு சொல்லுவேன். நிறைய ரவுடிசம் இது எல்லாமே நடக்குது. நிறைய ஒரு விமனுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கல, எதுவுமே இது பண்ணல, எதுவுமே ஒரு சரியாகவே இல்லை. எல்லாமே இடத்துல எங்கே போனாலுமே பிரச்சனை தான். நீங்கள் எது வேணால் எடுத்து பாருங்கள், எல்லாத்துலேயும் பிரச்சனை தான் நடக்குது. எங்கேயுமே நம்ம ஒரு இது பண்ணிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு போனாலுமே அங்கே ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கீழ்வான ஒரு மக்கள் இருந்தால் அதை கீழ்வாக தான் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதே நம்ம கேப்டன் ஐயா நம்மளுக்காக நல்லா இருந்தால் சூப்பராக நம்ம லைஃப் நம்ம இந்த தமிழ்நாடு நல்லா போயிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம அண்ணன்கள் வந்து வழி நடத்தி நம்மளுடைய தேமுதிகவை வந்து நம்ம மென்மேலும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். நான் நம்புகிறேன், அது நடக்கணும். நான் வந்து இது பண்ணுறேன். அண்ணனுக்கு அடுத்துக்கு அவங்க வரணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். அவ்வளோ. இந்த தமிழகம் ஒரு நல்ல மாமனிதர் இறந்துருச்சு. ஆனால் இதுலேருந்து என்ன ஒரு அவர் பாடம் சொல்லியிருக்காருனாக்கா, இந்த மாதிரி ஒரு இறக்க குணம் உள்ளவர். உண்மையிலே சில பேர் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க இறக்க குணம் மனசுக்காரன்னு. ஆனால் உண்மையிலே அந்த பாட்டு இவருக்கு தான் பொருந்தும். இரக்கமுள்ள மனசுக்காரன் அந்த பாட்டு வரிகள்லாம் முழுக்க சொந்தமான விஜயகாந்த் ஐயாவுக்கு தான் பொருந்தும். இப்போ இதை பார்த்து பெரிய உச்ச நட்சத்திரங்களும் சரி, கீழ்மட்ட நடிகரும் சரி பார்த்து ஒரு திருந்ததுக்கான வாய்ப்பு.
இவ்வளோ பெரிய மாமனிதன், அவர் செய்கிற நல்ல காரியம், தர்மம், மற்றவங்க பசிச்சா உணவு கொடுக்குறது, அதை பார்த்து சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விஜய் கூட கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வர்றாரு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப மாறிட்டு வர்றாரு. அதே மாதிரி உச்சப்பட்ட அவருக்கு மேலே இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு இரங்கல் சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவரோட செயல்பாடு எடுத்து செய்யறதுக்கு யார் இருக்கா? அடுத்த விஜயகாந்த் நம்ம அதாச்சும் அவரை போல ஒரு இரக்கமுள்ள மனசு. அவர் எதுவும் பேரு புகழ பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது கிடையாது. கட்சி விளம்பரமோ இல்லை பேரும் புகழும் என்னை வாழ்த்தணும், எல்லாம் என்னை புகழணும், புகழ் மாலை போடணும்னு சொல்லிட்டு அவருக்கு என்னன்னாக்கா ஒரு குழந்தை மனசு. யார் பசிச்சு கேட்டாலும் சொல்றாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட என்னன்னாக்கா ஒரு தராதரம் பார்த்து பழக மாட்டார். நீங்கள் மேல்மட்டம் கீழ்கட்டம் பணக்காரர், நீங்கள் அந்தஸ்து, நீங்கள் கீழே எந்த சக நடிகரும் சரி. எனக்கு சினிமா துறை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கீழ் நடிகரும் தான் மேல் நடிகரும் ஒரே தட்டில் தான் இருப்பார் அவர். அதாச்சும் இது வரைக்கும் அவர் பண்ண ரெக்கார்டு எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணல. சினிமா துறையில் உச்சக்கட்ட நடிகருக்கு என்ன உணவு இருக்கோ அதே மாதிரி கீழ்மட்ட நடிகராகட்டும், அவங்க வேலை செய்கிற தொழிலாளராகட்டும், அதே உணவு வந்து அவங்களோட தட்டுமே இருக்கணும்னு விருப்பப்பட்டது. இது வந்து இந்தியாவிலே இது ஒரு பெரிய சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசு அவர் இறந்துட்டாரு. ஆனால் இவரை பார்த்து நல்ல உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் மனசு திருந்தணும். நான் முதலில் பிறந்தபோது அம்மா என்று சொன்னேன், இரண்டாவது அப்பா என்று சொன்னேன். எனக்கு நினைவு தெரிந்து மூன்றாவதாக ஒரு பெயரை நான் உச்சரித்தேன் என்றால் அது என் கேப்டன் விஜயகாந்தை என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் அப்படி மக்கள் மனதை இயன்ற ஒரு தலைவன். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் என்னுடைய முதல் பிறந்தநாள் நடைபெற இருக்கிறது. அதையெல்லாம் கடந்துவிட்டு இன்று நான் இங்கே நிற்கிறேன் என்றால் அது என்னுடைய கேப்டன் அண்ணன் அவர்களுக்கு மட்டும்தான். எனக்கு அம்மா அப்பா இவர்களுக்கு கூட நான் கண்ணீர் சிந்தியது அல்ல. என் தலைவன் ஒருவனுக்காக மட்டும்தான் நான் கண்ணீர் சிந்துகிறேன்.